அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் சம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் இந்த ஆங்கில தேர்ச்சிங்கிற ரொம்ப அரிதான திறமை போய் சேரணும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, 2 லட்சம் வார்த்தைகள் உள்ள ஆங்கிலத்தில் 100 வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். இது என்ன மிக மிக முக்கியமான வார்த்தைகள்னால், இந்த வார்த்தைகளை தான் டே இன் அண்ட் டே அவுட்டு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இந்த 100 வார்த்தைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வேருங்க, WERE, இருந்தன அப்படிங்கிறது. தே வேர் யங், அவர்கள் இளமையாக இருந்தார்கள். தே வேர் யங், வேர்னா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வீங்க, நாம்னு சொல்லலாம், நாங்கள்னு சொல்லலாம். 2 மீனிங் இருக்குது. நாம், நாங்கள். வி ஆர் கோயிங், நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வி ஆர் கோயிங், நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வி நாம், இல்லைன்னா நாங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வென், WHEN, வென்னுனா எப்பொழுது. வென் ஆர் யூ கம்மிங், நீ எப்போ வர்ற. வென் ஆர் யூ கம்மிங், வென்னுனா எப்பொழுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை யுவருங்க, YOUR, யுவர்னா உங்களுடைய. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், வாட் இஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன. யுவர்னா உங்களுடைய. அடுத்து ரொம்ப பார்க்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை கேன்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் வேர்டு. யூ கேன் டூ இட், உன்னால் பண்ண முடியும். யூ கேன் டூ இட், கேன்னா முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை செட்டுங்க. செட்னா சொல்கிறது, சொன்னது, பாஸ்ட் டென்ஸில். ஹீ செட், அவன் சொன்னான். ஹீ வில் கம், அவன் வருவான் என்று அவன் சொன்னான். ஹீ செட், அவன் சொன்னான். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை தேருங்க, THERE, அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு சொல்லு. அங்கே, தேர்னா அங்கே. கோ தேர் அப்படின்னா அங்கே போ. டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே. தேர்னா THERE, தேர்னா அங்கே. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை பயன்படுத்துறது, யூஸ். யூஸுங்கிற பயன்படுத்துறது எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுறோங்க. யூஸ் திஸ் பென், இந்த பேனாவை பயன்படுத்துங்கள். யூஸ்னா பயன்படுத்துறது. இந்த யூஸுங்கிற வேர்டு எங்கே பார்த்தாலும் யூஸ் ஆகுதுங்க, இங்கேயும் அது யூஸ் ஆகுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைங்க. அதுதான் ஆன், AN, ஆன். ஆன்னா மீனிங் ஒரு, ஒன்று. ஆனால் அதில் உள்ள ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இந்த ஆனுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை, அந்த வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து வவல் சவுண்டாக இருக்கணுங்க. AEIOU. இது என்ன வவல் சவுண்டு, இது ஒரு செப்பரேட் வீடியோவில் நம்ம கட்டாயமாக பார்ப்போம். அந்த வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் ஆன் வரும். அந்த ஆனோட மீனிங் ஒரு, இல்லைன்னா ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஈச். ஈச்னா ஒன்று, ஒவ்வொரு. ஈச் மேன் வில் கெட் சம்திங், ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒன்று அவனுக்கு கிடைக்கும். ஈச் மேன்னா ஒவ்வொரு மனிதனும், ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதுதான் ஈச். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை விச்சுங்க. விச்சுனா எது, WHICH, விச்சுனா எது. விச் இஸ் யுவர் ஷர்ட், உன்னுடைய சட்டை எது. விச் இஸ் யுவர் ஷர்ட் அப்படி சொல்கிறதுக்காக அந்த எதுங்கிறது நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் விச். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஷீ, SHE, ஷீனா அவள். ஷீ இஸ் எ கைண்ட் ஹார்ட்டட் லேடி, இது பெண்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. கைண்ட் ஹார்ட்டட் லேடி, அவள் ஒரு அன்பானவ பெண்மணி அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே ஷீ இஸ் குட், அவள் நல்லவள். ஷீ இஸ் லேர்ன்ட் பர்சன், அவள் ஒரு கற்ற பெண்மணி. ஸோ ஷீங்கிறது அவளை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை டூ. DOன்னா செய்கிறது, பண்ணுறது. ஐ டூ மை ஹோம்ஒர்க்னா நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்கிறேன். ஸோ இந்த டூங்கிறது செய்யலை குறிக்குது, செய்தலை குறிக்குது. மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் டூ என்பது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹவ். அவ்வளோ முக்கியமான வார்த்தை. ஹவ்னா எப்படி. இப்போ நம்ம புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம், இல்லை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்னாக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்குற ரொம்ப அதிமுக்கியமான ஒரு கேள்விகளில் ஒரு கேள்வி ஹவ், எப்படி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை தேருங்க, THEIR, தேர். ரொம்ப முக்கியமான வார்த்தை தேர், THER, அவர்களுடைய. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இட் இஸ் தேர் ப்ராப்பர்ட்டி, இது அவர்களுடைய சொத்து. இட் இஸ் தேர் ப்ராப்பர்ட்டி. ஸோ தேர் அப்படிங்கிறது அவர்களுடைய. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஈஃப்ங்க. இதோட முக்கியத்துவத்தை சொல்லி மாளாது, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஈஃப். ஈஃப்னா ஆல். இப்போ பாருங்கள், இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஐ வில் பாஸ், நான் உண்மையிலே கஷ்டப்பட்டு உழைச்சேன்னாக்கா என்னால் பாஸ் பண்ண முடியும். இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஐ வில் பாஸ். இஃப் ஐ டோன்ட் ஒர்க் ஹார்ட் ஐ வில் நாட் பாஸ். நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா, அப்படி இல்லைன்னா என்னால் பாஸ் பண்ண முடியாது. இப்படின்னா அப்படி, ஈஃப்னா இப்படின்னா. அவ்வளோ முக்கியமான வார்த்தை. இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஐ வில் பாஸ்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து எதிர்காலத்தை குறிக்கிறதுங்க. வில். ஐ வில் கோ தேர், நான் அங்கே போவேன். ஐ வில் அச்சீவ் இட், நான் அதை சாதிப்பேன். அந்த வில்லுங்கிறது எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு முக்கியமான செயல் வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்துங்க அப். அப்புன்னா மேலே. த மங்கி இஸ் கிளைம்பிங் அப் த ட்ரீ, அந்த மரத்து மேலே அந்த குரங்கு ஏறிட்டு இருக்கு. கிளைம்பிங் அப், மரத்து மேலே ஏறிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அதர். அதர்னா வேறொரு, மற்றொரு. ஐ வாண்ட் டு see the அதர் ஃபிலிம், அந்த இன்னொரு படத்தை எனக்கு பார்க்க விருப்பம், இந்த படம் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டு see the அதர் ஃபிலிம். அதர்னா இன்னொரு, மற்றொரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அபவுட். ABOUT. அபவுட்னா பற்றி. ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ, உன்னை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ, உன்னை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். அபவுட்னா பற்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அவுட்டுங்க. அவுட்டுன்னா வெளியே. ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் வெளியே போக விரும்புகிறேன். அவுட்டுன்னா வெளியே. ஐ வாண்ட் டு கோ அவுட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து மெனி. மெனினா பல. ஐ வாண்ட் டு see many countries, நான் பல நாடுகளை பார்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு see many countries. மெனினா பல. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து தென், பிறகு. ஐ finished my college, then I went to work. நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போனேன். ஐ finished my college, then I went to work. பிறகு நான் வேலைக்கு போனேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து தெம். தெம்னா அவர்கள், அவர்களை அப்படிங்கிறது. ஐ saw them yesterday, நேற்று அவர்களை நான் பார்த்தேன். ஐ saw them yesterday. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து தீஸ், இவைகள். THESE, இவைகள். தீஸ் பொட்டேட்டோஸ் ஆர் குட், இந்த உருளைக்கிழங்குகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தீஸ் பொட்டேட்டோஸ் ஆர் குட். தீஸ்னா இவைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து சோ. சோகுன்னா ஆகையினால். ஐ ஆம் ஹங்க்ரி, நான் பசியாக இருக்கிறேன். ஸோ ஐ ஈட், ஆகையினால் நான் சாப்பிடுகிறேன். ஐ ஆம் ஸோ ஹங்க்ரி, ஸோ ஐ ஈட், நான் பசியாக இருக்கிறேன், அதனால் நான் சாப்பிடுகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து சம். சம்னா சில. ஐ வாண்ட் டு டேக் சம் ஃப்ரூட்ஸ், எனக்கு சில பழங்களை நான் சாப்பிட்றதுக்கு நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டேக் சம் ஃப்ரூட்ஸ், சில பழங்கள். சம் ஃப்ரூட்ஸ். சம்னா சில. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹெர். ஹெர்னா அவளை, அவளுடைய. இது பெண்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஐ வாண்ட் டு see her, அவளை நான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ ஹெருங்கிறது அவளைன்னு வரலாம், அவளுடையன்னு வரலாம். இந்த இடத்துல அவளையில் வருது. ஐ வாண்ட் டு see her, நான் அவளை பார்க்க விரும்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வுட். WOULD. இந்த எல் வந்து இங்கே சைலண்ட்டு, வுட்டுன்னு தான் படிக்கணும். ஐ வுட் கோ தேர் அப்படின்னா நான் போவேன். ஒரு எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக வுட் இருக்குது. ஐ வுட் கோ தேர், நான் போவேன். வுட்டுன்னா ஃப்யூச்சரை குறிக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து மேக். மேக்னா செய்கிறது, பண்ணுறது, தயாரிக்கிறது. வி மேக் திஸ் வீடியோ டு டீச் யூ இங்கிலீஷ், நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தயாரிக்கிறோம், செஞ்சு கொடுக்குறோம். எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலம் கற்பிப்பதற்காக. வி மேக் திஸ் வீடியோ டு டீச் யூ இங்கிலீஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து லைக். லைக்னு விரும்புகிறது. என்னோடய வீடியோஸை உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும், நீங்கள் வந்து லைக் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு லைக் மை ஆல் இங்கிலீஷ் ட்ரைனிங் வீடியோஸ். யூ ஆர் கோயிங் டு லைக் மை வீடியோஸ். இப்போ பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹிம். ஹிம்னா அவனை, இல்லைனா அவனுக்கு. இது வந்து ஆண்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஐ வாண்ட் டு see him, நான் அவனை பார்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு see him. ஹிம்னா அவனை, இல்லைனா அவனுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து இன்ட்டு. இன்ட்டுனா உள்ளே. ஐ வாண்ட் டு கெட் இன்டு த பஸ், நான் பஸ்ஸுக்குள்ளே போக விரும்புகிறேன். இன்ட்டுனா உள்ளே. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து டைம். டைம்னா நேரம். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன நான் பேசுகிறத கேட்குறீங்க இல்லையா, இதுவே நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க. யூ ஆர் அலாட்டிங் யுவர் டைம் டு see மை வீடியோ. யூ ஆர் அலாட்டிங் யுவர் டைம் டு see மை வீடியோ. என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க. டைம்னா நேரம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் நீங்கள் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூச்சரில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.